கடந்த 2 நாட்களாக செய்தியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நியூஸ் என்னன்னா, அமெரிக்காவில் வெளியேற்றப்பட்ட சட்டவிரோதமாக அமெரிக்காவில் குடியேறிய இந்தியர்கள் முதல் கட்டமாக மொத்தம் 17,000 பேர் இருக்காங்கன்னா, அது முதல் கட்டமாக 200 பேரை அமெரிக்கா போர் விமானம் மூலியமாக பஞ்சாப் தலைநகரம் பஞ்சாப்ல இருக்கக்கூடிய அம்ரிஸ்டர்ங்கிறது ஜியோகிராபிக்கலி ரொம்ப சிக்னிபிகண்டான ஏர்போர்ட் கிடையாது. பட் அவங்க ஏன் அதை சூஸ் பண்ணாங்க? இவர்களை அழைத்து வந்த போர் விமானம் இந்த இந்தியர்களோட கைகளை விலங்கால கட்டி கால்களிலையும் விலங்கால கட்டியிருக்காங்க. அது சம்பந்தமான வீடியோஸ பல நியூஸ் சேனல் வெளியிட்டு இருக்காங்க. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி அமெரிக்காவோட வெளியுறவுத்துறை பாதுகாப்பு துறையில அவங்களோட எக்ஸ் பக்கத்துல இந்த வீடியோ அவர்களும் வெளியிட்டு அதை உறுதிப்படுத்திருக்காங்க. ஆமா, நாங்க அவங்கள இப்படிதான் அனுப்பினோம். ஏன்னா அவங்க முறையாக அமெரிக்காவுக்குள்ள நுழைந்தவர்கள் கிடையாது, சட்டவிரோதமாக இங்க தங்கியிருந்தவங்க, அமெரிக்காவோட பலன்களை அரசோட பலன்களை அனுபவித்தவர்கள் சொல்லி அவர்களை அந்த நாட்டில இருந்து வெளியேற்றிருக்காங்க. இங்கே நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, ஏன் இந்த விமானம் டெல்லியில தரையிறங்காம பஞ்சாபோட அம்ரிஸ்டர்ங்கிறது ஒரு சின்ன ஏர்போர்ட்ல ஒரு சின்ன டவுன்ல இருக்கக்கூடிய ஜியோகிராபிக்கலி சிக்னிபிகன்ட் இல்லாத முக்கியத்துவம் பெறாத ஒரு ஏர்போர்ட்ல ஏன் அந்த பிளைட் லேண்ட் ஆகுதுன்னா, அது டெல்லியில லேண்ட் ஆனா மீடியாவோட லைம் லைட் அது பக்கம் போக்கஸ் ஆகும். பிரதமர் அவர்களோட மிகப்பெரிய கட்டி அமைக்கப்பட்ட ஒரு இமேஜ் இருக்குல்ல, அந்த இமேஜுக்கு ஒரு டேமேஜ் வரும். மக்களாகிய நாம் இந்த நியூஸ் எப்பயுமே நம்ம ஒரு பிஜேபின்னு ஒரு தனிப்பட்ட ஒரு கட்சியை குற்றம் சுமத்தி நம்ம என்னைக்குமே இந்த கேள்வியை முன்வைப்பது கிடையாது. ஒரு அரசியல் மாற்றமும் மக்களுக்கான அரசியல் தேவைகளும் அடிப்படை மாற்றங்களும் இல்லாத ஒரு நாட்டில் மக்கள் அரசியல் தான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த அரசியல்வாதிகள் மீதும் தலைவர்கள் மீதும் எப்படி நம்பிக்கையை இழக்கிறாங்க? ஒரு நாட்டின் மீது நம்பிக்கை இழக்கிறாங்க தானே எனக்கு இந்த நாட்டில் பிழைப்பதற்கான வழி இல்லை, அதற்கான சூழ்நிலையை இந்த அரசாங்கம் எனக்கு ஏற்படுத்தி கொடுக்கல, அதனால நான் இன்னொரு நாட்டுக்கு பஞ்சம் பொழைக்க போறேங்கிற மாதிரி அந்த குறுக்கு வழியில அவங்க த்ரூ மெக்சிகோ இந்த மாதிரியான ஒரு பார்டர் அவங்க கிராஸ் பண்றதுங்கிறது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. பல நாட்கள்ல தண்ணி இருக்காது, ப்ராப்பரான டாய்லெட் வசதி பயன்படுத்த முடியாது, சாப்பாடு கிடைக்காது, ரொம்ப கஷ்டப்பட்டுதான் அவங்க அமெரிக்காவோட பார்டருக்குள்ளே என்ட்ரி ஆக முடியும். இந்த சூழ்நிலையை அவங்க ஃபேஸ் பண்றதுக்கான காரணம் என்ன? அவங்க தன் தாய்நாடு மீது இங்க பிழைக்க வழி இல்லைன்னு சொல்லி அவங்க நம்பிக்கையை இழக்கிறாங்க. அது ஒரு முக்கியமான காரணமாக. ஏன் அவங்க நம்பிக்கையை இழக்கிறாங்கன்னா, இவர்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த தலைவர்கள் ஒரு தன்னோட மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய தொலைநோக்கு பார்வை கொண்ட திட்டங்களை செயல்படுத்தல. அவர்கள் வாழ்வாதாரத்துக்கான தரத்தை உயர்த்தும் அளவுக்கான திட்டங்களை அவங்க மேம்படுத்தி முன்னெடுக்கல. இன்னும் சொல்ல போனா எஜுகேஷன் குவாலிட்டி, கல்வியில இருக்கக்கூடிய குவாலிட்டி ரொம்ப பூரா இருக்கலாம். அதனால அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்காம போகலாம். இதன் காரணமாக தன் நாடு மீடியே அவங்க நம்பிக்கை இழந்து இன்னொரு நாட்டுக்கு குடியேறாங்க, அதுவும் சட்டவிரோதமாக. இப்ப திருப்பி செவுத்துல அடித்த பந்து மாதிரியே அவங்க திருப்பி தன் தாய்நாட்டுக்கே திருப்பி அனுப்பப்படுறாங்க, அதுவும் அவமானப்படுத்தி திருப்பி அனுப்பப்படுகிறார்கள். இந்த செய்தியில நம்ம யாரையும் பிளேம் பண்ணாம மக்கள் இதை எப்படி பார்க்கணும்னா, தலைவர்கள் அவங்களுக்கு மத்தியில இருந்துதான் மக்களோட மத்தியில இருந்தா தலைவர்கள் உருவாகிறாங்க. என்ன மாதிரியான தலைவர்களை இவர்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்க வேண்டும்ங்கிறதுல மக்கள் ரொம்ப கிளியராகவும் ஒரு விஷனரியா இருக்கணும். ஒரு தலைவனை பார்த்து இந்த தலைவன் என்னுடைய சமுதாயம், என்னுடைய தலைமுறை மாற்றத்தை இந்த தலைவன் தான் கொண்டாட முடியும், அவனோட செயல் திட்டங்கள் அவனோட விஷன்ஸ் கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய சமுதாய மாற்றத்தையும் ஒரு எழுச்சியையும் என்னோட நாட்டிலே நான் சுபிக்ஷமா வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய தன்மை கொண்ட எண்ணம் கொண்ட அறிவாற்றல் கொண்ட தலைவர்களை மக்கள் தேர்ந்தெடுக்கணும். அப்ப மட்டும்தான் இது மாதிரியான நிகழ்வுகள் நடக்காம தடுப்பதற்கான வாய்ப்புகள் அமையும்.